இது 4 முனை போட்டி 5 முனை போட்டி என்றெல்லாம் நம்பாதீங்க. இது இருமுனை போட்டி தான். 3வது கட்சி 4வது கட்சின்னு சொல்லும் போது 5வது கட்சி இருக்கு. 5வது கட்சி நோட்டா கட்சி. நோட்டாக்கு போடுறதும் 3வது கட்சிக்கு போடுறதும் 4வது கட்சிக்கு போடுறதும் ஒண்ணுதான். பிரதமர் அவர்கள் ஆங்கங்கே கோடி ஓட்டுவதை பார்க்க அரசியல் சாசனத்தை திருத்த போறாங்க. 543 பேர்ல 816 ஆக்குவாங்க. 816 பொதுக்கூட்டம் மாதிரி. பொதுக்கூட்டம்னா அது நாடாளுமன்ற அவையாக இருக்காது, ரப்பர் ஸ்டாம்பாக மாறிவிடும். எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லி இருக்கிறார், அமித்ஷாவோட பேசினேன், அமித்ஷா பாதகம் வராதுன்னு சொன்னாரு, ஆகவே பாதகம் வராது. இது என்ன அடிமைத்தனம்? இது அடிமை சாசனம். நமக்கும் அதிமுகவுக்கும் போட்டி போல காட்சி அளிக்கும். நமக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடந்து வருகிறது. இந்த கடந்த 20 ஆண்டுகளை பாருங்க. இன்னைக்கு 2026. 2006 இருந்து 2011, 2011க்கு அப்புறம் 2016, 2016க்கு அப்புறம் 2021, இப்ப 26. இந்த கடந்த 20 ஆண்டுகளிலே 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்தது, 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தது. இப்ப யாரை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் கேள்வி, மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி. இது 4 முனை போட்டி 5 முனை போட்டி என்றெல்லாம் நம்பாதீங்க. இது இருமுனை போட்டி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு வலிமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்னொரு கூட்டணி அதிமுக என்ற ஒரு அணி, பாரதிய ஜனதா கட்சி என்ற இந்துத்துவா கட்சியினுடைய கட்சி, 3வது அமமுகன்னு ஒரு கட்சி. அவர்களுக்கு உள்ள எந்த ஒற்றுமையும் கிடையாது. 2 மாதங்களுக்கு முன்னால் வரை அமமுக அதிமுகவை பழித்தது. ஓராண்டுக்கு முன்னால் வரை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு சேரவே மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அமமுக என்ற ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அந்த கூட்டணியை பற்றியெல்லாம் நான் விரிவாக பேச போவதில்லை. 2 அணி தான். 3வது ஒரு கட்சி 4வது ஒரு கட்சி இருக்கு, நான் மறுக்கலை. அவர்களுக்கு இளைஞர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்ப்பவர்கள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி என்பதை மறந்து விடாதீர்கள். 3வது கட்சி 4வது கட்சின்னு சொல்லும்போது 5வது கட்சி இருக்கு. 5வது கட்சி நோட்டா கட்சி. நோட்டாக்கு போடுறதும் 3வது கட்சிக்கு போடுறதும் 4வது கட்சிக்கு போடுறதும் ஒண்ணுதான். ஏன்னா அவர்கள் வெற்றி பெறப் போவது கிடையாது, ஆட்சி அமைக்கப் போவது கிடையாது. நம்ம வாக்குச்சீட்டு என்பது ஆட்சி விடத்தில் ஒருத்தர் அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களிக்கிறோம். ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய கட்சிக்கு தான் வாக்களிக்கணுமே ஒழிய 3வது கட்சி 4வது கட்சி 5வது கட்சி நோட்டா என்று வாக்களிப்பதில் பயனே கிடையாது. அது போகட்டும். இந்த 10 ஆண்டுகளையும் கலைஞர் ஆட்சி 10 ஆண்டுகள், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 5 ஆண்டுகள், ரெண்டும் சேர்த்து 10 ஆண்டுகளையும் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள். அதிமுக ஆட்சியில் 3 முதலமைச்சர்கள், செல்வி ஜெயலலிதா, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், இப்போ இபிஎஸ் அவர்கள். இந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் நடந்தது உங்களுக்கு தெரியும்.
ஒரு குடிமகன் மனிதன் இருக்கிறான்னா, ஆண் மகனாக இருக்கலாம், பெண் மகளாக இருக்கலாம், என்ன எதிர்பார்க்கிறாங்க? நாடு வளர வேண்டும். வளர்ச்சி என்பது ஒரு குறியீடு தான். வளர்ச்சி என்பது அதற்கு அளவுகோல் இருக்கு. வளருதா இல்லையான்னு ஒரு ஜோசியம் பார்க்க வேண்டாம். வளர்ந்தா வளர்ச்சி, வளரவில்லை என்றால் தாழ்ச்சி. அது எல்லாருக்கும் தெரியும், பொருளாதார நிபுணர்கள் அனைவருக்கும் தெரியும். வளர்ச்சி என்பது சாலை வசதி இருக்கா, கட்டுமான வசதி இருக்கா, பள்ளி வசதி கூடியிருக்கிறா, மருத்துவ வசதி கூடியிருக்கிறா, இதை வைத்துத்தான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நான் சொல்லலை, என்னுடைய ஏஜென்சி சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். நீத்தி ஆயோக், நீத்தி ஆயோக் என்று மத்திய அரசினுடைய நிறுவனம். நம்ம ஆட்சி காலத்தில் திட்ட கமிஷன் இருந்தது. அந்த திட்ட கமிஷனுக்கு இப்போ வாயில நுழையாத பேரை வச்சிருக்காங்க. எல்லா சட்டங்களுக்கும் வாயில நுழையாத பேரை வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீத்தி ஆயோக், அது திட்ட கமிஷன் தான். அந்த திட்ட கமிஷன் என்ன அறிக்கை தந்திருக்கிறது? 2025-26 நடந்து முடிந்த ஆண்டில் இந்தியாவில் 30 மாநிலங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசம் தொடங்கி பெரிய மாநிலம், அங்கே மேகாலயா, மணிப்பூர் என்று சிறிய மாநிலம், 30 மாநிலங்கள் இருக்கு. 30 மாநிலங்கள் அனைத்து குறியீடுகளையும் பார்த்து மிகுந்த சிறப்பான முதல் வரிசையில், தரல் வரிசையில் முதல் ரேங்க். நம்ம பிள்ளை முதல் ரேங்க் வாங்குடா, 2வது ரேங்க் வாங்குடான்னு பரீட்சை எழுதி வந்த பிறகு பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி 30 மாநிலங்களில் முதல் ரேங்க் தமிழ்நாடு என்று நீத்தி ஆயோக் அறிக்கை கொடுத்திருக்கு. 9.8%, 9.8% வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. நான் அந்த உட்கூறுகளை எல்லாம் சொல்ல போவதில்லை. மொத்தத்தில் 9.8% வளர்ச்சி. அதற்கு பிறகுதான், தமிழ்நாட்டுக்கு பிறகுதான் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் வருது. தமிழ்நாடு தான் தரவரிசையில் முதல் ரேங்க். அதில் நம்ம பெருமைப்படணும். எந்த கட்சியாக இருந்தாலும் பெருமைப்படணும். பாரதிய ஜனதா கட்சி தோழர் கூட பெருமைப்படணும். நாம் தமிழர், அப்புறம்தான் கட்சி. நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய மாநிலம் தரவரிசையிலே முதல் ரேங்கில் இருக்கு என்று எல்லா கட்சிகளும் பெருமைப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், இந்த மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தோழர்கள் இரட்டை பெருமை பெறும். நம்முடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டை முதல் ரேங்குக்கு, தரவரிசையிலே முதல் ரேங்குக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது வளர்ச்சி. இன்னொரு பக்கம் மக்கள் நலத்திட்டங்கள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும், அதுக்கு முன்னாடி இல்லை, 5 ஆண்டுகளிலே நடந்த நலத்திட்டங்களை சொல்கிறேன். நீங்க உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க, வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. இந்த 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா என்று சொல்லுங்க. முதல்ல விடியல் பயணம் வேணுமா வேண்டாமா? மகளிர் உரிமை திட்டம் வேணுமா வேண்டாமா? 1000 ரூபாய் இப்ப கொடுத்தாங்க. ஆட்சியில் மீண்டும் அமர்ந்த பிறகு 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வேணுமா வேண்டாமா? 5 வகுப்பு வரைக்கும் தான் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த ஆட்சி அமைந்த பிறகு 8 வகுப்பு வரைக்கும் கொடுக்க போறாங்க. காரணம், பெருந்தலைவர் காமராஜர் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார்? பசித்த வயிற்றோடு நாள் பூரா ஒரு பிள்ளை படிச்சா படிப்பு ஏறாது. இன்று மதிய சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் அவர் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிமுகம் செய்த போது கேலி செய்தார்கள். இதுக்கெல்லாம் அரிசி எங்க இருக்கு, கோதுமை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டை காப்பி அடித்து மதிய உணவு திட்டத்தை தருகிறார்கள்.
மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவையும் பரிமாற வேண்டும் சொன்னார். காலை உணவை மிக முக்கியம். அன்னைக்கு காலை உணவு தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பாவும் வேலைக்கு போடுறாரு, அம்மாவும் வேலைக்கு போறாங்க. பச்சிளம் குழந்தை 6 வயது 7 வயது 8 வயது பசித்த வயிற்றோடு தான் பள்ளிக்கூடத்துக்கு வருது. பசித்த வயிற்றோடு ஒரு பாலகன், ஒரு குழந்தை வந்துச்சுன்னா எப்படி படிப்பு ஏறும்? இதற்காகவே நான் முதலமைச்சரின் வீட்டுக்கு சென்று நீங்கள் அறிவித்த திட்டங்களிலேயே உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும், பெருந்தலைவர் காமராஜர் பெயர் 60 ஆண்டுகளுக்கு பின்னாடி நிலைத்து நிற்பதைப் போல நீங்கள் அறிவித்த காலை உணவு திட்டம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும் என்று பாராட்டினேன். இப்ப எல்லா மாநிலங்களும் காப்பி அடிக்கிறாங்களா இல்லையா? பஞ்சாப் காப்பி அடிச்சிருச்சு. இன்னும் 1-2 மாதத்துல எல்லா மாநிலங்களும் காப்பி அடிப்பாங்க. அது வேணுமா வேண்டாமா? புதுமை பெண், தமிழ் புதல்வன் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து காலேஜில் படிக்கிற பெண்ணுக்கு பிள்ளைக்கு 1000 ரூபா தர்றாங்க. அடுத்த ஆட்சியில் 1500 ரூபா தரப்போறாங்க. வேணுமா வேண்டாமா? முதியோர் உதவித்தொகை 1200 ரூபா தர்றாங்க. அடுத்த ஆட்சி அமைத்த பிறகு 2000 ரூபா தரப்போறாங்க. முதியோர்களுக்கு வேணுமா வேண்டாமா? மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1500 ரூபா தர்றாங்க. அடுத்த ஆட்சி அமைத்த பிறகு 2500 ரூபா தரப்போறாங்க. அது வேணுமா வேண்டாமா? இப்ப நிறைய திட்டங்களை சொல்ல முடியும். தோழி விடுதி, நம்ம பொம்பளை பிள்ளைய அனுப்புறோம் வெளியூருக்கு படிக்கிறதுக்கு. எங்க தங்கும், எங்க சாப்பிடும், பாதுகாப்பா இருக்கா என்ற கவலையை அந்த கவலை என்ற நெருப்பை மடியில வச்சுக்கிட்டு தான் பொம்பளை பிள்ளைய அனுப்புறான். இப்ப வெளியூருக்கு போனா ஊருக்கு ஊரு தோழி விடுதி கட்ட போறதாக பல தோழி விடுதிகளை கட்டி இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக மிக அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் வேலைக்கு போற அனைத்து பெண்களிலையும் ஏறத்தாழ சரிபாதி தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவங்க வெளியில போறாங்கன்னா அவங்க தோழியர் விடுதியில பத்திரமா தங்கி வேலை பார்க்கலாம். அது வேணுமா வேண்டாமா? தோழியர் விடுதி ஊரூரா வர வேண்டுமா வேண்டாமா? ஆக வளர்ச்சியும் நடந்திருக்கிறது, நலத்திட்டங்களும் நடந்திருக்கின்றன. இந்த ஆட்சி தொடர்வா வேண்டாமா என்பதைத்தான் தீர்மானிப்பது 23ஆம் தேதி. இப்ப யாருக்கும் போட்டி? மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுக அணிக்கும் போட்டி. இது மேலெழுந்த பார்வை தான். உண்மையிலேயே அதிமுகவை ஊக்குவிப்பது, அதிமுகவுக்கு பின்னாடி அதை வழி நடத்துவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று பழமொழி இருக்கு. அதோடு சேர்த்துக்குங்க, பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலை இந்தி, இந்துத்துவா இது ரெண்டையும் புகுத்துவது. இப்போ நான் வர வழியில் பார்த்தேன், சிபிஎஸ்இ ஸ்கூல்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் பள்ளிக்கூடம் தரம் உயர்ந்தது என்று நம்முடைய பிள்ளைகள் சிபிஎஸ்இ ஸ்கூலில், தனியார் பள்ளிகளே சிபிஎஸ்இ ஸ்கூல், உங்களுக்கு தெரியும் சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்போ அடுத்த வாரத்திலிருந்து இந்தி கட்டாய பாடம். சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல் அனைத்திலையும் இந்தி கட்டாய பாடம். விருப்பப்படமாக இருப்பதை யாரும் ஆட்சேபிக்கல, யாரும் மறுக்கல, விரும்பி படிக்கணும். ஆனால் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாய பாடமாக அடுத்த வாரத்தில் அமலாக்கி அவர்களுக்கு அறிக்கை தரணும். இது இந்தி திணிப்பா இல்லையா?
தமிழுக்கு வளர்ச்சிக்கு தருகிற மத்திய அரசு தருகின்ற பணத்தை விட 17 மடங்கு சமஸ்கிருதத்துக்கு தருகிறார்கள். ஹிந்திக்கு தர்றது பல 100 மடங்கு, சமஸ்கிருதத்துக்கு 17 மடங்கு தமிழுக்கு தருவதை விட தருகிறார்கள். சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க? கோயம்புத்தூர்ல சமஸ்கிருதம் நாள்தோறும் பேசுபவர்கள் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணிடலாம். இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதம் மொழி என்று மும்மொழி திட்டத்தை திணிக்கிறார்கள். நம்ம சொல்றோம் 20-30 ஆண்டுகளாக சொல்றோம். இன்னும் சொல்ல போனா 1965 சொல்றோம் இருமொழி திட்டம் தான். நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாயம் என்று சொல்றாங்க. கேந்திரிய வித்யாலயம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா. எங்க மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் 3 கேந்திரிய வித்யாலயங்கள் இருக்கு. 3 கேந்திரிய வித்யாலயா முதல்வரையும் நான் கேட்டேன், தமிழ் ஆசிரியர் இருக்கான்னு கேட்டேன். தமிழ் ஆசிரியரே நிரந்தரமாக நியமிக்கல. ஒரு ஆசிரியரை டெம்பரரியா தற்காலிகமாக நியமிப்போம். அந்த தமிழ் ஆசிரியர் இங்கே வந்து கொஞ்ச நாள் சொல்லி கொடுப்பாரு, அப்புறம் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போவார். தமிழ்நாட்டில் மத்திய அரசுடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடம் நடத்தவில்லை, தமிழ் கற்றுக்கூடவில்லை. ஆனால் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்தி கட்டாயம் என்று சொல்கிறார்களே. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதையோடு கேட்கிறேன், இந்த மும்மொழி திட்டம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இருமொழி திட்டம் என்று சொல்கிறோம். இதை கண்டித்து ஏன் நீங்க அறிக்கை தரல? சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியை கட்டாயம் என்று சொல்கிறார்களே, அதை ஏன் கண்டித்து தரல? கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தமிழ் பாடமே சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர் கிடையாது என்பதை ஏன் கண்டிக்கல? இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். இப்ப நாடு முழுவதும் பற்றி எரிகிற பிரச்சனை அரசியல் சாசன திருத்தம். இப்ப அரசியல் சாசனத்தை திருத்த போறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் சாசனத்தை பாரதிய ஜனதா கட்சி திருத்தும். ஆகவே அவர்களுக்கு 2/3 பங்கு பெரும்பான்மை தந்து விடாதீர்கள், 3/4 பெரும்பான்மை கூட தந்து விடாதீர்கள், இந்தியா பிளாக்கை தேர்ந்தெடுங்கள் சொன்னோம். ஆனால் தென்னாடு சரியாக வாக்களித்தது, வடநாடு வாக்களித்தது, வடநாடு அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தது. ஆனால் 3/2 பங்கு பெரும்பான்மையை தர அவர்களுக்கு மட்டும் 240 இடங்களை தந்தார்கள். 240 என்பது நாடாளுமன்றத்தில் பாதிக்கு குறைவு. அரசியல் சாசனத்தை திருத்த முடியாது, திருத்தக்கூடாது என்று நாம் சொன்னோம். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருத்த முடியாத அளவுக்கு மீண்டும் நரேந்திர மோடி வர வேண்டும் என்று விரும்பிய மாநிலங்கள் கூட அரசியல் சாசனத்தை திருத்த முடியாத அளவுக்கு தான் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இன்று என்ன செய்கிறார்கள்? 16, 17, 18 தமிழ்நாட்டில் தேர்தல் 23ஆம் தேதி, மேற்கு வங்கத்தில் தேர்தல் 23ஆம் தேதி. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மேற்கு வங்கத்தில் 42 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 80 பேரும் நாடாளுமன்ற அவை தொடர்ல கலந்து கொள்ள வேண்டாம், கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதிக்கு பதிலாக 16, 17, 18 நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்கள், ஏன் அவசரமா கூட்டுறீங்க, 29ஆம் தேதி கூட்டலாமே, தேர்தல் முடிந்து, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து, மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிந்த பிறகு நீங்க சாவகாசமாக கூட்டி எத்தனை நாள் வேணும் விவாதிக்கலாமேனா முடியாது என்று மூர்க்கத்தனமாக மதித்து, மூர்க்கத்தனமாக மறுத்து 16, 17, 18 என்ன அரசியல் சாசன திருத்தம்னு சொல்லல. பிரதமர் அவர்கள் ஆங்கங்கே கோடி கோட்டுவதை பார்க்க அரசியல் சாசனத்தை திருத்த போறாங்க. அரசியல் சாசனத்தை திருத்தி என்ன பண்ண போறாங்கன்னா 543 பேர்ல 816 ஆக்குவாங்க. 816 பொதுக்கூட்டம் மாதிரி. பொதுக்கூட்டம்னா அது நாடாளுமன்ற அவையாக இருக்காது, ரப்பர் ஸ்டாம்பாக மாறிவிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அந்த 816ல் மூணுல ஒரு பங்கு பெண்களுக்கு. பெண்களுக்கு ஒதுக்கீடை நாங்கள் வரவேற்கிறோம். பெண்களுக்கு ஒதுக்கீடு என்று தேர்தலில் கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். 73, 74வது அரசியல் சாசன திருத்தத்தின் மூலமா பஞ்சாயத்தில், நகராட்சியில், ஊராட்சியில், பேரூராட்சியில் பெண்களுக்கு 3ல் ஒரு பங்கு ஒதுக்கீடு என்று அறிவித்தது ராஜீவ் காந்தி. அதை நிறைவேற்றியது நரசிம்மராவுடைய அரசு. ஆக பெண்களுக்கு 3ல் ஒரு பங்கு ஒதுக்கீடு என்பதை நாங்கள் ஆதரித்தோம். நாங்கள் தான் மூல காரணம். அந்த நாடாளுமன்றத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2023 செப்டம்பரில் ஒரு அரசியல் சாசனம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அரசியல் சாசன திருத்தம் நிறைவேற்ற அந்த மசோதால 543 பேர்ல 3ல் ஒரு பங்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு என்று ஏற்கனவே இருக்கிறது. இப்ப என்ன திருத்துறாங்கன்னா 816ல் கூட்டி அதுல 816ல் 3 ஒரு பங்கு. ஏன் 543ல் 3 ஒரு பங்கு வைத்தா உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருமே? அவர்கள் நோக்கம் அதல்ல. அரசியல் சாசன திருத்தம் என்பது போர்வைதான். அடுத்தது மறுவரையறை, டீலிமிட்டேஷன். ஆங்கிலத்தில் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, தமிழ்ல மறுவரையறை. தொகுதிகளை பிரிக்கிறது. எந்த மாநிலத்துக்கு எந்த தொகுதி கொடுக்கணும். இப்ப 543 816 ஆக்கினா தமிழ்நாட்டில் உள்ள பாண்டிச்சேரி உட்பட 40 60 ஆகும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 120 ஆகும். நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடைவெளி 80 -40 40 தான். இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டிவிட்டால் வித்தியாசம் என்னன்னா 120 -60 60. 40 பேர் வேறுபாடு இருந்த இடத்துல 60 பேர் வேறுபாடு இருக்கும். இப்ப 80 பேர் எதிர் அணியில் இருக்காங்க. நம்ம 40 பேர் இருந்தா சமாளிக்கலாம். அவர்கள் 120 பேர் இருந்து நமக்கு 60 பேர் இருந்தா அது சதவீதம் சரிதான். ஆனால் 120 பேரை 60 பேர் எதிர்க்கும் போது நம்முடைய குரல் அமுங்கிவிடும். அது மட்டுமல்ல, அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. இந்த அரசியல் சாசனத்தில் டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. அரசியல் சாசனத்தில் இந்த 50% எண்ணிக்கையை கூட்டுவது மாதிரி தோற்றம். அப்புறம் மறுவரையறை, டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணும்போது குறையும். 60 என்பது 50 ஆயிடும். அவர்களுக்கு 120 என்பது 140 ஆயிடும். இப்ப 60 80 120 ஆகுது. 120 அரசியல் சாசன திருத்தத்தின் காரணமாக. அப்புறம் மறுவரை என்பது 120 140 ஆயிடும். நம்முடைய 40 60 மாதிரி கூடுவதாக தோற்றம் அளிக்கும். ஆனால் மறுவரையில் செல்லும்போது 60 50 ஆகிடும். 140க்கும் 50க்கும் என்ன வேறுபாடு? 90 வேறுபாடு. இன்னைக்கு 40 வேறுபாடு. ஒரு 3 மாதத்துக்கு 60 மாதிரி தோன்றும். அப்புறம் மறுவரையை சென்ற பிறகு 50 ஆகிடும். இது மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய சூழ்ச்சி. இது என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேற்று கேட்டார்கள். இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கையை கூட்டுவது மறுவரை தமிழ்நாட்டை பாதிக்கும் என்று சொல்கிறார்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றார் தெரியுமா? என்ன பதில் சொன்னாருன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் படிச்சவங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏறத்தாழ 90% படிச்சவங்க. அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நான் பார்த்தேன், மசோதாவை பார்த்தேன், மசோதாவுடைய கருத்துக்களை எல்லாம் நான் அலசி ஆராய்ந்து பார்த்தேன், நான் ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன் சொல்றது. என்ன சொல்றாரு? அமித்ஷாவோட பேசினாராம். அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகமும் வராதுன்னு சொன்னாராம். அதை எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லியிருக்கிறார். அமித்ஷாவோட பேசினேன், அமித்ஷா பாதகம் வராதுன்னு சொன்னாரு, ஆகவே பாதகம் வராது. இது என்ன அடிமைத்தனம்? இது அடிமை சாசனம். இப்ப
பழைய காலத்தில் பொம்மலாட்டம்னு நடக்கும். பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த பெரியம்மா சொல்லுவாங்க, பொம்மலாட்டம் பார்த்துருக்கணும். திரைக்கு முன்னாடி பொம்மை ஆடும், பொம்மை கையை தூக்கும், பொம்மை கையை போடும், இடது பக்கம் பார்க்கும், வலது பக்கம் பார்க்கும். குழந்தைகள்லாம் முன்னாடி இருந்து அட பொம்மை கையை தூக்குதே, பொம்மை கையை போடுதே, வலது பக்கம் பார்க்குதே, சண்டை போடுதேன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் திரை மறைவிலே யார் அந்த பொம்மையை இயக்குவது? நூல் வச்சிருக்கவன் தான், சூத்திரதாரி தான். அந்த பொம்மலாட்டக்காரன் தான் அந்த நூலை வச்சிருக்கான். அந்த நூலை மேலே இழுத்தா கை தூக்கும், நூலை கீழே போட்டால் கை குறையும். அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொம்மலாட்டத்தில் பொம்மையே தவிர அவரை சூத்திரதாரி, பின்னாடி நூலை இழுப்பவர், நூலை இறக்குவர். அவர் சொல்றத அவர் அமித்ஷா மறந்துடாங்க. நமக்கும் அதிமுகவுக்கும் போட்டி போல காட்சி அளிக்கும், நமக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டி. அதற்காகத்தான் முதலமைச்சர் சொல்கிறார், இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் போட்டி. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் போட்டி. இதில் தமிழ்நாடு வெல்லுமா டெல்லி வெல்லுமா என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். டெல்லி வென்றால் வடநாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், அது உச்ச நீதிமன்றத்தில் தடையில் இருக்கு. இப்ப கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அந்நிய நிதியுதவி திருத்த சட்டம் FCRA என்ற சட்டத்தை திருத்தப் போகிறார்கள். அதுல வக்ஃப் சட்டமும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சட்டமும் என்ன நோக்கம்? கிறிஸ்துவர்களுடைய சொத்தை அரசு பறிமுதல் செய்வதற்காக, இஸ்லாமியர்களுடைய சொத்தை அரசு பறிமுதல் செய்வதற்காக இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அரசியல் சாசனத்தை திருத்த மாட்டார்கள், திருத்தக்கூடிய வலிமை அவர்களுக்கு கிடையாது என்று 2024 மகிழ்ச்சியோடு அந்த தேர்தல் முடிவு நமக்கு ஏமாற்றம் தந்தாலும், நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்தார் என்பது ஏமாற்றம் தந்தாலும், இனி அரசியல் சாசனத்தை திருத்த முடியாது என்று நம்பினோம். இன்று அம்பேத்கருடைய பிறந்த நாள். அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனம், அந்த அரசியல் சாசனத்தை திருத்தப் போகிறார்கள். 16, 17, இன்னைக்கு 14, 2 நாள் 3 நாள்ல திருத்தப் போகிறார்கள். அதற்கு பிறகு தேர்தல் வருகிறது. தேர்தலுக்கு பிறகு அரசியல் சாசனத்தை திருத்தினா ஒரு மாதிரி போகும். ஆனால் தேர்தலுக்கு முன் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடாது, டெல்லிக்கு வரக்கூடாது, நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சதி செய்து சூழ்ச்சி செய்து இந்த அரசியல் சாசனத்தை திருத்துகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்கிறார்? இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சரி தவறுன்னு சொல்லணுமா இல்லையா? அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்தை கூட்டாதீர்கள், தேர்தல் முடிந்த பிறகு கூட்டுங்கள் என்று சொல்லணுமா இல்லையா? அரசியல் சாசனத்தை திருத்தாதீர்கள் என்று சொல்லணுமா இல்லையா? அவையினுடைய எண்ணிக்கையை கூட்டாதீர்கள் என்று சொல்லணுமா இல்லையா? அவையில எண்ணிக்கையை கூட்டிவிட்டு மறுவரை டீலிமிட்டேஷன் செய்யாதீர்கள் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? டீலிமிட்டேஷன் செய்தால் தமிழ்நாடுடைய பிரதிநிதித்துவம் கணிசமாக குறையும் என்று சொல்லணுமா இல்லையா? அவர் சொல்லல. எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா விஷயங்களிலும் இந்த நாடு முழுவதும் பற்றி ஏறக்கூடிய அனைத்து பொருள்களிலையும் அனைத்து சர்ச்சைகளிலையும் அனைத்து பிரச்சனைகளிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தே சொல்வது இல்லை என்றால் அவர் ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். நான் ஒரு உதாரணம் சொன்னேன், அந்த உதாரணத்தை எல்லா பிரச்சனைகளுக்கும் பொருத்தி பாருங்க. அமித்ஷா சொல்றதை இவர் சொல்கிறார், இவராக கருத்து சொல்வது கிடையாது. அதிமுக தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரியாது. நம்ம கட்சி ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா அவரை கேட்கறது கிடையாது. ஆக முழுக்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் போட்டி. அதிமுக என்பது ஒரு பெயரளவுக்கு முக கவசம் தானே ஒழிய முகம்
பாரதிய ஜனதா கட்சி. திமுக அணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட்டி. 2024 நீங்க தெளிவாக தீர்மானித்தீர்கள். திராவிட முன்னேற்றக் கழக அணிதான் வெற்றி பெற வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் 39 இடங்களிலேயும் பாரதிய ஜனதா கட்சி அணியை தோற்கடித்தீர்கள். இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றான். ஆனால் மத்திய அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் யாரும் சொல்லலையே. நேற்று கூட என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்தால் என்ன ஆகும்? பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது மாதிரி. 5 மாதங்களுக்கு முன்னாடி பீகாரில் தேர்தல் நடந்தது. அதில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வந்தார். பாரதிய ஜனதா கட்சி 5 இடங்கள் கூடுதலாக பெற்றது. அன்றே நான் பதிவு செய்தேன், எத்தனை நாளைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பாருன்னு பார்க்கலாம்னு சொன்னேன். 5 மாதங்கள் கழித்து இன்னைக்கு நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் நாளைக்கு வரப்போறார். ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு காணலாம், நான் முதலமைச்சராக வந்து விடுவேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய மாட்டார்கள். அப்படி தப்பி தவறி அரசியல் பிழை, அரசியல் விபத்தாக நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள், 2024 2026 2024 தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்ததை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. 2024 இடையே 2026 இடையில பெரிய மாற்றம் வரவில்லை. 2024 நீங்க தீர்மானமாக முடிவெடுத்தீர்கள், தமிழ்நாட்டின் அனைத்து 39 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அணியை தோற்கடிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்தீர்கள். அதே முடிவை 2026 அதிமுக அணி தோற்கடிக்கப்பட வேண்டும். 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த தொகுதியிலே வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து, உதயசூரியன் சின்னத்திலே பெரிய வெற்றியை தந்து மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும். வளர்ச்சியிலே தமிழ்நாடு தொடர்ந்து தரவரிசையிலே முதல் ரேங்கை பெற வேண்டும். நலத்திட்டங்களிலே தமிழ்நாடு முதல் தரவரிசையிலே முதல் ரேங்கில் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சின்னங்களிலே வாக்களியுங்கள். உங்களை அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.